இரட்டை வேடம் காங்கிரஸ். நேற்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் பங்கேற்று ஜனாதிபதி உரை நிகழ்த்தினார். அதை புவர் திங் என்று கூறிய சோனியா காந்தி. ஆனால் பட்ஜெட் தயாரிக்கும் குழுவில் பட்டியல் சமுதாயத்தினர் மற்றும் பழங்குடியினர் இடம்பெறவில்லை என்று ராகுல் குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் அம்மா ஒரு பழங்குடியின முதல் பெண் ஜனாதிபதியை புவர் திங் என்று கூற, மறுபக்கம் ராகுல் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று கூற என்ன காங்கிரஸ் செய்கிறது? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியிலேருந்து எல்லாமே என்ன சொல்லுவாங்க, அது மேட்டின்மை கட்சி, பெருங்கோட்டீஸ்வரர்கள் கட்சி, ஜமீன்தாரர்கள் கட்சி, அங்கே பரம்பரையாக தான் இருக்க முடியும். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மனிதர்களை பற்றி உணர்வே தெரியாதுன்னுலாம் சொல்லுவாங்க. அது அவ்வாறு இருக்க இப்போ அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு காங்கிரஸ். எப்படின்னா, நேற்று நாடாளுமன்றத்தின் ஆண்டின் தொடக்க கூட்டம் நடந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது எப்பயுமே ஆண்டின் தொடக்க கூட்டம்னா நாடாளுமன்றம்னா ஜனாதிபதி தான் உரையாற்றுவாங்க, சட்டமன்றம்னா ஆளுநர் உரையாற்றணும். ஆளுநர் உரையாற்றல நிறைய பிரச்சனை சில எதிர்கட்சி மாநிலத்தில் இருக்கும். பட் ஜனாதிபதி கட்டாயம் உரையாற்றினாங்க. அதற்கு சோனியா காந்தி சொன்னாங்க புவர் திங்குன்னாங்க. அது அந்த அளவுக்கு உச்ச திமிர்லேருந்து வர்ற வார்த்தைகள் பேசினாங்க. ஜனாதிபதி மாளிகையிலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கைலாம் கொடுத்துருந்தாங்க. இதுதான் காங்கிரஸுடைய அடிப்படை. ஆனால் நேற்று என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி ராகுல் காந்தி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. பட்ஜெட்டில் பாராளுமன்றத்தில் அந்த பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கும். அதில் பொதுவாக யார் இருப்பாங்கன்னா, பல பேர்கிட்ட ரெப்ரஸன்டேஷன் வருஷம் கேட்பாங்க. தொழிலதிபர்கள், லேபர் யூனியன், நிறைய இந்த கடைகள்லாம் வச்சுருக்காங்களே அந்த மாதிரி சங்கத்தினர், ஆடிட்டர்ஸ், பல பேர்கிட்ட கேட்டு தான் சூழல் பொறுத்து தான் பட்ஜெட் தயாரிப்பாங்க. இதுதான் காலங்காலமான நடைமுறை. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு மெத்தடில் தயாரிக்கிறாங்க. அந்த மெத்தட் காலங்காலமாக காங்கிரஸ்லேருந்து வந்துட்டுருக்க மெத்தடு தான். அதில் ஏன் எஸ்டிக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. அம்மா முதல் பழங்குடியின பெண் ஜனாதிபதியை புவர் திங்குன்னா மகன் இவ்வாறு பேசுகிறார். என்னது இது? அதுதான் காங்கிரஸ். பிஜேபி சும்மா வருமா கடும் எதிர்ப்பு தான் தெரிவிக்கும். அம்மா பேசுனதுக்கு இதுக்கு இவங்க டைவெர்ட் பண்ணுறாரு. ஆக மொத்தத்தில் எந்த ரெப்ரசன்டேஷனும் கொடுக்காமல் இப்படி தான் பண்ணுவாங்க. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொன்னார், பிஜேபி பட்டியல் சமுதாயத்து மக்களை மாநில தலைவராக தேசிய தலைவராக உருவாக்குமான்னா 2002-3 காலத்து தேசிய தலைவராக பங்காரு லட்சுமணன் இருந்தார். தமிழ்நாட்டில் டாக்டர் கிருபாநிதி எல்முருகெல்லாம் இல்லையா? அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரிவினைவாத அரசியல் செய்வது எதை பற்றியும் கண்டுக்காமல் இருக்கிறது. அதுதான்றதை திரும்ப நிரூபிக்கிறது காங்கிரஸ். நன்றி, வணக்கம்.